இன்னைக்கு ஹாலிவுட் உதறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லலாம். ஏன்டா அப்படி என்ன ஆச்சு அப்படின்றப்ப பார்க்கும்போது ஹாலிவுட்ல இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷனுமே சரி, எல்லா மூவிஸுமே சரி, அங்கங்க இருக்கிற மிகப்பெரிய டேரக்டர்ஸுமே சரி ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. எதை நினைச்சுன்னு கேட்குறீங்களா? நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து. ஏன்னா நான் சொல்றேன், நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றது ஓடிடி தானடா அப்படின்றது நீங்க ஈஸியா நினைச்சிடலாம். ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் மிகப்பெரிய ஒரு சம்பவம் உலக அளவில் பண்ணிடுச்சுங்க. என்ன சம்பவம் கேட்குறீங்களா? வார்னர் ப்ரோஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு ஒரு கார்ட்டூன்லயுமே சரி, இந்த டிசி யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, பேட்மேன், ஜோக்கர், பார்பி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இந்த லோகோ நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை கிட்டத்தட்ட 82 பில்லியன் கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இது இந்தியன் மணில கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா பல்லாயிரம் கோடி அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. என்னடா சொல்ற, ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுத்து வார்னர் ப்ரோஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்றது கேட்டிங்கன்னா ஆமாம். வெறும் வார்னர் ப்ரோஸை மட்டும் அவன் வாங்கல. வார்னர் ப்ரோஸ்க்கு கீழே இருக்கிற சப் யூனிட் HBO, நம்ம டிஸ்கவரிலாம் பார்ப்போம் இல்லையா, மேன் வெர்சஸ் வைல்டு, அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த இதுவு கூட வந்துட்டு எல்லாமே இப்போ நெட்ஃபிளிக்ஸ்க்கு கீழே இயங்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் இன்னைக்கு ஹாலிவுட்டே வந்துட்டு வேற லெவலில் நடுங்கிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இன்னைக்கு வார்னர் ப்ரோஸ் அப்படின்றது ஒரு லெஜெண்டான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை நெட்ஃபிளிக்ஸ் இப்போ வாங்கியிருக்குன்னா, அதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் சின்ன சின்ன படங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக வாங்கி. இதனால ஹாலிவுட் மூவிஸ் அப்படின்றது ஒரு உலக அளவில் இந்த அளவுக்கு ஒரு பெருசா இருக்கிற இடத்துல இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஆள போகுது ஹாலிவுட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜேம்ஸ் கேமரான் வரைக்கும் எல்லாருமே இந்த ஒரு நெட்ஃபிளிக்ஸை பார்த்து யோசிச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. கேட்கவே கிரேசியா இருக்குல்ல. என்னடா அவ்வளோ காசாடா புழங்குது நெட்ஃபிளிக்ஸ்ல அப்படின்றத பார்க்கும்போது ஆப்வியஸ்லிங்க கிட்டத்தட்ட நெட்ஃபிளிக்ஸ் இன்னைக்கோ நேற்றுக்கோ வந்ததில்ல, லாக்டவுன்லாம் ஓப்பன் பண்ணல. கிட்டத்தட்ட வந்துட்டு அதுவே ஒரு 30-40 வருஷமா இருக்கு. இன்னைக்கு தான் நம்ம அது கொஞ்சம் இன்னும் ஃபேமஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு ஹாலிவுட்ல என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நெட்ஃபிளிக்ஸ் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு ஹாலிவுட் மூவிஸே ஹாலிவுட் பேட்டர்னே மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லலாம். இந்த நெட்ஃபிளிக்ஸை பொறுத்தவரைக்கும் வெறும் வார்னர் ப்ரோஸோட மொத்த கம்பெனியுமே வாங்கிட்டாங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த வார்னர் ப்ரோஸோட மொத்த பேட்டன் ரைட்ஸுமே, வார்னர் ப்ரோஸோட மொத்த ஷேர்ஸுமே, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே இப்போ அவங்க கையில் தான் இருக்குது. வார்னர் ப்ரோஸோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், இதுக்கு அடுத்து வரப்போகிற படங்கள் எல்லாத்தையுமே இப்போ நெட்ஃபிளிக்ஸ் கையில தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய இந்த ஹாரி பாட்டரா இருக்கட்டும், அப்புறமா டிசி யூனிவர்ஸா இருக்கட்டும், ஜோக்கர் படங்கள், பேட்மேன், பார்பி, மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஏகப்பட்ட லெஜெண்டரி மூவிஸ், கிங்காங்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லெஜெண்டரி மூவிஸ்க்கான மொத்த பேட்டர்ன் ரைட்ஸுமே இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு மிக பெருசா நெட்ஃபிளிக்ஸ் இப்போ உருமாறி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்றப்ப பார்க்கும்போது அவங்களோட ஒரு குறிக்கோள் என்னன்னா, தான் கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்துட்டு வேற யாருக்கிட்டையுமே போயிடக்கூடாது அவ்வளவு சீக்கிரத்தில். ஏன்னா மக்கள் வந்துட்டு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, ஒரு டைவர்சிட்டி தேடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த என்டர்டைன்மெண்ட் துறையில் அந்த டைவர்சிட்டியுமே வந்துட்டு நான் கொடுத்ததா தான் இருக்கணும் அப்படின்றது. இப்போ இன்கேஸ் நீங்கள் நெட்ஃபிளிக்ஸ் பார்த்து எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டீங்க ஆல்மோஸ்ட், உங்களுக்கு புதுசாக பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வேற ஏதாச்சும் ஒன்று புதுசாக பார்க்கணும், நீங்கள் வேற ஒரு ஓடிடி தளத்துக்கு போறீங்கன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு டைவர்சிட்டி அப்படின்றது மக்கள் இடையில ஏற்படும். இந்த ஒரு டைவர்சிட்டி கூட நெட்ஃபிளிக்ஸை தாண்டி அவன் வேற ஏதாவது சூஸ் பண்ணுறான்னா அதுவும் நம்ம கம்பெனியால் இருக்கிற ஷோஸை தான் பார்க்கணும், நம்ம கம்பெனி கீழே இருக்கிற படத்தை தான் பார்க்கணும்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் இந்த முடிவு எடுத்திருக்கான். ஸோ இதனால வந்துட்டு இந்த என்டர்டைன்மெண்ட் துறையில ஒரு மோனோபோலியா நெட்ஃபிளிக்ஸ் உருவாகி இருக்கு அப்படின்றது சொல்லலாம். இன்கேஸ் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு இந்த என்டர்டைன்மெண்ட் துறையில அவன் தான் வந்துட்டு டாப்ல இருந்து ஒரு மோனோபோலியா இருக்கிற ஒரு விஷயமா மாறிட்டான் அப்படின்னு வச்சுங்களேன். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்றப்ப பார்க்கும்போது நெட்ஃபிளிக்ஸ் சொல்ற டேட்ல தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். நெட்ஃபிளிக்ஸ் சொல்ற ஒரு டேட்ல தான் படமே வந்துட்டு முடிக்கணும். நெட்ஃபிளிக்ஸ் சொல்ற டேட்ல தான் இவன் தான் இந்த படத்தில் நடிக்கணும், இவன் இந்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்றது காஸ்டிங் வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் முடிவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த கதையில இது தேவையில்லை, நான் சொல்ற விஷயத்தை இந்த கதையில வைன்னு சொல்லி ஒரு கதையை மாத்துற அளவுக்கு நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கா மாறிடும். ஏன்னா நான் தான் வந்துட்டு உன் படத்தை வாங்கவே போறேன், நான் தான் உன் படத்தை வந்து எடுக்க போறேன். ஸோ நான் சொல்ற மாதிரி நீ கதை எழுது, நான் சொல்ற ஆட்களை நீ அந்த படத்துல போட்டு நீ படம் எடு, அதுக்கப்புறமா நீ என்கிட்ட கொண்டு வா, நான் வந்து என் ஓடிடியில போட்டு நான் காசு ஆக்கிக்கிறேன் அப்படின்றது சொன்னா, அப்போ ஒரு சின்ன சின்ன கிரியேட்டிவிட்டியில இருக்கிற டேரக்டர்ஸா இருக்கும், சின்னதா வந்துட்டு பட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சரி நெட்ஃபிளிக்ஸ் தான் இப்போ இருக்கிறது எல்லாமே டாப், ஸோ நம்ம எங்க படம் பண்ணாலும் கடைசியில் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட தான் போய் நம்ம விற்கணும், ஸோ அதனால அவங்க சொல்றதே நம்ம பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் துறையை ஆள்ற அளவுக்கு வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் கூடிய சீக்கிரத்தில் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஹாலிவுட்ல இருக்கிற மிகப்பெரிய ஆர்டிஸ்டுமே சரி, அதே போல டேரக்டர்ஸுமே சரி இதை பார்த்து தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இண்டிபெண்டன்ஸா வந்துட்டு ஒரு படம்ன்றது நம்ம எடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஒரு ராஜராஜ சோழன் பத்தி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்றது வச்சுங்க இன் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் தான் வந்துட்டு நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் நம்ம விற்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்க. அந்த ராஜராஜ சோழனை பத்தி நம்ம நினைக்கிற விஷயத்த எடுப்போமா, இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு அதுல ஒரு முடிவு எடுப்பான். நீ என்ன இந்த அளவுக்குலாம் ரொம்ப டீப்பாலாம் போற, அதெல்லாம் பண்ணாது, இதெல்லாம் படத்துல காட்டாத, நான் சொல்றது வரைக்கும் நீ காட்டு, அதுக்கப்புறமா நான் சொல்ற விஷயத்த நீ கொஞ்சம் ஆட் பண்ணி படத்தை முடி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். அப்படின்றப்போ நம்மளும் சரி இவன் தானே ப்ரொடக்ஷன் இவங்க தான் நம்ம வித்தாகணும்னு சொல்லி நம்மளும் வந்துட்டு நம்மளோட நினைச்ச அந்த கதையை எடுக்க முடியாது. ஸோ இதனால இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டியில இருக்கிற கிரியேட்டருக்குமே வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கும். ஒருத்தர் நினைச்ச படத்தை எடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா சினிமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தருணமா மாறும். ஸோ இன்னைக்கு இது நெட்ஃபிளிக்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ஆக்கிபை பண்றதுக்கான வாய்ப்புகள் இன் ஃபியூச்சர்ல அதிகமா இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இது மட்டும் கிடையாதுங்க, ஃபியூச்சர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்றப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்க யோசிங்களேன். ஒரு சைடு நெட்ஃபிளிக்ஸ், இன்னொரு சைடு வந்துட்டு அமேசான் பிரைம் வீடியோ, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி ஒரு 4-5 குறிப்பிட்ட ஓடிடி தளங்கள் தான் இருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றது இது எல்லாத்தை விடையும் அதிக அளவில் கண்டென்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நெட்ஃபிளிக்ஸில் இருக்கிறவன் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் தான் வந்துட்டு நீ எடுக்கணும், இந்த படத்தை மட்டும் தான் நான் வாங்குவேன், இதுதான் இந்த படத்தோட மார்க்கெட், இதுதான் வந்துட்டு இந்த ஒரு படத்தோட பட்ஜெட், இதுக்குள்ளே நீ படத்தை முடிச்சு என் கையில் கொடு, நான் என் ஓடிடியில் பண்ணுறேன், நான் வந்து அப்லோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறேன் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் அவங்க இறங்கிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் இங்க இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும், இங்க இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், இங்க இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷனுக்குமே வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் தான் ஒரே ஒரு டோரா இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ் கதவை திறந்தா மட்டும்தான் அந்த படத்தை உள்ள கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ ஏன்னா இன்னைக்கு ஜேம்ஸ் கேமரானா இருக்கட்டும், ஹாலிவுட்ல மிகப்பெரிய டேரக்டர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்றப்போ, ஒரு படம் சினிமா தியேட்டருக்கான ஒரு விஷயத்துக்காக எடுக்கிறது, அது சினிமா தியேட்டர்ல மட்டும்தான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை தாண்டி இன்னைக்கு ஓடிடியில நிறைய பேர் வீட்டில் உட்கார்ந்தபடியே வந்துட்டு அவங்களோட டிவியில பார்த்துறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சினிமாவோட பாதையை மாற்றுற அளவுக்கு இந்த ஓடிடி வந்துட்டு மக்களை டைவர்சிட்டி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்து ஜேம்ஸ் கேமரான் வந்துட்டு தியேட்டருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாருன்றதை தாண்டி எப்பவுமே ஓடிடியை வந்துட்டு அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றது இல்லை. ஸோ இதனால தான் ஜேம்ஸ் கேமரான் படம்லாம் வந்துட்டு ஐமேக்ஸ்ல பாருங்க, பிக் ஸ்கிரீன்ல பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லுவார். ஸோ இதோட தொடர்ச்சியா இன்னைக்கும் வந்துட்டு இந்த நெட்ஃபிளிக்ஸ் ஒரு மோனோபோலியா ஆகிறதுக்கு ட்ரை பண்ற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு ஹாலிவுட்ல இருக்கிற மிகப்பெரிய டேரக்டர்ஸ், மிகப்பெரிய அசோசியேஷன்ஸ், டேரக்டர் அசோசியேஷன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா காஸ்டிங் அசோசியேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வார்னர் ப்ரோஸ் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா யூனிவர்சல் பிக்சர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இவங்க எல்லாருமே வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல மாட்டுவாங்களா அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வியா எல்லாராலுமே கேட்கப்படுற ஒரு விஷயம். ஸோ இதுதான் நெட்ஃபிளிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரியை இன்னும் கடல் அளவுக்கு மிக பெருசா கொண்டு வரதுக்கான சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால ஹாலிவுட்ல இருக்கிற மிகப்பெரிய ப்ரொடக்ஷனை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஆக்கியூபையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. இதோட மோட்டிவ் என்னன்னா, யார் எந்த படம் பார்த்தாலும் அது நம்ம தளத்துல மட்டும்தான், நம்ம ஓடிடியில தான் பார்க்கணும். இதுதான் நெட்ஃபிளிக்ஸோட ஒரு முதல் விஷயமா இருக்கு. அதை நோக்கி தான் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸும் அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர்டைன்மெண்ட்ன்றது நம்மள ஒவ்வொரு கட்டத்துக்குமே வந்துட்டு ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போயிருந்தது. முதல்ல வந்துட்டு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற ஒரு விஷயம் எதுவா வந்தது அப்படின்றப்ப பார்க்கும்போது நாடக மேடைகள். நம்ம தாத்தா காலத்திலலாம் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு நைட் டைம்ல, ஈவினிங் டைம்ல ஏதாச்சும் ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் போட்டு நாடக மேடை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு மேடை போட்டு நாடகம் பண்ணுவாங்க. ஸோ அது அப்படியே அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போகும்போது சினிமா கோட்டா, ஸோ எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் அந்த டைமில் வந்துட்டு ஒரு சீசனாக இருந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேபிள்ஸ் வந்தது, எல்லா வீட்லையும் டிவி வந்துடுச்சு. ஸோ நம்ம அடுத்த ஒரு எவால்வேஷனை தாண்டி போகணும். ஸோ அதோட தொடிச்சா அதுக்கப்புறமா சினிமா கொட்டை அப்படின்றது சினிமா தேட்டராக மாறிச்சு, எல்இடி ஸ்க்ரீனாக மாறிச்சு, டால்பி அட்மாஸாக மாறிச்சு. எல்லாமே வந்துட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு சினிமா தேட்டர் நகர ஆரம்பிச்சது. நம்ம எல்லாமே அதை தான் ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு இன்டர்நெட் இந்த பூமியை ஆளுது. ஸோ இன்டர்நெட் அப்படின்றப்போ ஓடிடி தான் அடுத்த 10-15 வருஷத்தில் ஒரு மிக பெருசான ஒரு ஆக்கியூபை பண்ணக்கூடிய இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கான இண்டஸ்ட்ரியில் ஆக்கியூபை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அடுத்த 10-15 வருஷத்துக்கு அப்புறமா வர ஜென்ரேஷன்ஸ் இந்த இன்னைக்கு நம்ம ஃபீல் பண்றோம்ல FDF ஷோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம், சினிமா தேட்டர்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றோம்ல, இதெல்லாம் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமாவும் அப்போ பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா, இல்லைனா அந்த டைம்ல சினிமா தேட்டரே இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் படிக்கும்போது. இஃப் இன் கேஸ் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா சினிமா தேட்டரே இல்லை, எல்லா படமும் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்ப பட்சத்தில் உங்களுக்கு எப்படி அந்த ஒரு ஃபீல் இருக்கும்? அது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க சினிமா லவ்வரா இருந்தீங்கன்னா தியேட்டர்ல பார்க்கறது பிடிக்குமா இல்லை ஓடிடியில் பார்க்கறது பிடிக்குமா? உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு வார்னர் ப்ரோஸ் வாங்கினதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் சினிமாவில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, படத்தோட இன்ட்ரெஸ்ட் யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட் அவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை AB.